என்னதுனே அருமையான மைக் செட் அருமையான பக்கம் மேளம். சரி இந்த மாதிரி பக்கம் மேளமா மைக் செட் அமைஞ்சா சமஞ்சா குடிசை கட்டி வை. நீதானே சமஞ்சானே? சமஞ்சா இல்லையா, அமைஞ்சா. ஓ அமைஞ்சா. நான்லாம் மாசத்துல 60 நாள் ஆடுவேன் தம்பி. மாசமே 30 நாள் 31 நாள் தான். நாளை குறைச்சு விட்டாங்களோ? நீங்க குறைச்சிட்டேன்னு சொல்லுங்க. தவறா நினைக்க கூடாது. நீங்க ராத்திரி மட்டும் கூத்தாடுறீங்க. சரி உங்களுக்கு 30 நாள் கணக்கு. ஆமா நான் பகல்லையும் கூத்தாடுறது. பகல்ல கூத்தாடுறீங்களா? அண்ணே நாங்க 4 பேருமே நைட்ல தான் கூத்தாடுறோம். சரி இந்த பகல் கூத்து பார்த்ததும் கிடையாது போனதும் கிடையாது. அதுக்கு காலையில முதல் வேலையை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன் அங்க வந்து நாங்க வாசிக்க வேண்டாமா? நீ வாச்சா நான் தக்காளி பூண்டு விக்க தான் போகணும். நீ ஒரு ஆள் எப்படி சமாளிப்ப தம்பி? அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்னனே பாட்டு? கமாம் பேபி டோலுக்கு டப்பா புல்லட். இப்பதான் இந்த பாட்டை கேள்விப்படுறோம். அந்த பாட்டு தெரிஞ்சா மட்டும் தான் அங்க வாசிக்க முடியும். சரி இல்லனா வாசிக்க முடியாது. கமான் பேபி டோலுக்கு டப்பா புல்லட். புளுத்தா? அது செஞ்சினா நல்லா இருக்கும். தெளிவா சொல்லுனே பாட்டு. புல்லட். புல்லட்டா? நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புன்கார வெளியில வந்தாச்சு. எவன்டா அவன் திருட்டு போய்? ஏய் யாரா அது? எவன்டா அவன்? ஏய் அண்ணா பாருங்க உள்ள எவனோ பப்புன்கார வந்து யாருன்னு பாரு. யார தேடுற? பப்புன்காரப்ப யாரு இது? ஏய் நான் தாயா பப்புனா. என்ன நீ பப்புனா? ஐயோ நேத்து வடமர பசங்கள சமோசா 4-10 வித்துக்கிட்டு இருந்த நீ பப்புனா அன்னைக்கு? நான் சமோசா வித்துக்கிட்டு இருந்தே நீ சுட்டு கொடுத்த. சரி விடு வெளிய சொல்லாத விடு. இருக்கட்டும். என்னை பார்த்தா பிடிக்கல. ஐயா உன்னை பார்த்த யாருக்குனே பிடிக்குது? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என்னை பார்த்த உடனே பிடிக்காது. சரி பார்க்க தான் பிடிக்கும். என்ன ஒரு மசகாலினா? தெரிஞ்சுக்கிட்டா கேக்குற? ஆமா சரி நாடகம் பார்க்க கூட்டம் வந்திருக்குதா இல்லையா? கூட்டம்ல அப்படியே கடல் மாதிரி உட்கார்ந்திருக்கனே. கடல் மாதிரினா தண்ணியா கிடக்கா? ஏய் கடல் மாதிரி நிரம்பி உட்கார்ந்து பாக்குறாங்க. எங்க ஏன் கண்ணுக்கு ஒண்ணு கூட தெரியல. கலட்டி விட்டு பாருனே. கலட்டி விட்டு பார்த்ததா தம்பி 50,000 கடை. அட அவுத்து விட்டாது பாருனே. 1 லட்சம் ரூபாய் கடை வரும். தூக்கி விட்டாது பாரு. கோணவாயம் கொட்டாய் விட்ட மாதிரி இருக்கும். எப்படி? ஐயோ தர்மத்துக்கு பிறந்தவனே கண்ணல போட்டிருக்கல மங்கள கண்ணாடி. ஆமா அந்த கண்ணாடி கழட்டி விட்டு பாரு எவ்வளவு கூட்டம் தெரியும். கூட்டம் இருக்கு. கழட்டி விட்டு பாரு டக்குன்னு பாப்போம். எப்படி? ஆத்தாடி ஆத்தா கொள்ள கூட்டமியோ? ஏய் கொள்ள கூட்டமா? மனதை கொள்ளை கொள்ளும் கூட்டமியா? தெளிவா சொல்லுனே. இப்படி கூட்டம் இருந்தா எனக்கெல்லாம் விடிய வரல கிறுன்னு இருக்கும். என்னது? மனசு. தெளிவா சொல்லு. மனசு நல்லா இருந்தா தான் தொழில் பண்ண முடியும். ஆமா இத போட வந்தாயா தெரியல. பெட்டிக்காரன் நீங்க போடுங்க பாப்போம். போடுங்க. இங்க பாரு. ஏஸ் ஆமா அரசியல்ல நிக்கிறாரு. வணக்கம். செத்து போனக்கு செத்தப்பா மாதிரியே இருக்கிறீங்க. ஏய் உங்க செத்தப்பா என்ன மாதிரி இருக்காரா? நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சிவமணியை பாத்துருக்கீங்களா? ஆமா இல்ல பாத்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இருக்குது. சரி சரி நம்ம போயிட்டுக்கலாமே. தள்ளி பாப்போம். இல்லனாலும் தள்ளிதான் ஆகணும். தள்ளி தான் ஆகணும் 7 மணி வரைக்கும். இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட மாட்டி இருக்கிறேன் பாரு. ஏன் பூரா மூட்டை கணக்கில் பாடுறாளா போட்டு வச்சிருக்கிறாங்கய்யா உள்ள. காலையில 9 மணி ஆனாலும் ஆகும். சரி நம்ம போயிட்டுக்கலாமே. தள்ளு போட்ட பகவான் படை பிள்ளைல ஆனாகி பெண்ணானா பழனிய படக வணக்கம். ஓடி பகவான் படை பிள்ளைல ஆனாகி பெண்ணானா பழனிய படக வணக்கம். ஓடி பாவாடே ஓடி பாவாடே பாவாடே சுடிதார் நைட்டி மிடி அத்தனையும் போட்டுக்கிட்டு அழகாக வந்திருக்கும் பருவ பெண்களுக்கு வணக்கம். ஓடி பாவாடை கட்டிக்கிட்டு தாவாணி போட்டிருக்கும் பருவ பெண்களுக்கு வணக்கம். தார் ரோட்டுக்கு பிறந்தவனே டேய். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு பொண்டாட்டி ஒழிங்கிற நீல முதல் விளங்குவியா? நான் விளங்குறது இருக்கட்டும். சரி கொசோப்பட்டியில சாப்பிட்ட ஹோட்டல்ல தோசை சட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். ஏய் சொல்லாத அந்த அம்மா தேடிக்கிட்டு இருக்கு. ஏய் பொண்டாட்டி ஒழிங்கிற நீ ஆம்பளை நீ செத்த பொறு தம்பி. ஏன் நீ இருக்கிற மாதிரி தொட்டு பார்க்காத. ஆம்பளையான தொட்டு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு பொண்டாட்டி ஒழிகன்னு சொன்னா வெட்டு குத்தா நடக்குது தம்பி. ஏன் பொண்டாட்டி ஒழிகன்னு நிப்பாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல அதான் பொண்டாட்டியோட அருமையை தெரியாம இருக்க. பொண்டாட்டியோட அருமை என்ன? ஏன்னா வீட்டுல பொண்டாட்டி செஞ்சாலும் செய்யாட்டியும் என்னத்த வீட்டுல வேலை வெட்டினே சரி போட்டாலும் போடாட்டியும் அது என்னத்த சம்பாரிச்சு காசு பணத்தை காலையில வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இரு. காலையில உனக்கு வரைக்கும் ஏய் காலை வரைக்கும் நல்லா இரு. திடீர்னு மேடல் செத்து போயிடுற. என்னையா காலையில வர நல்லா சொல்லி இப்ப சாவ சொல்ற. அட ஒரு பேச்சுக்கு சரி செத்து போயிரு. தாலி அறுக்குறாரு பொண்டாட்டி தான இருக்கும். யார் சொன்னது? நாங்க சொல்றோம். அட போயாங்கிட்ட அப்புறம் இந்த உன் தோசை தட்டி
இப்படி சொல்லிதான் தமிழ்நாட்டு ஆம்பளை பூரா வீணா போனது. எப்படி சொல்ற? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என்னைக்கு கிழக்க திரும்பி ஒரு பொம்பளை கழுத்துல தாலியை கட்டுறியோ அன்னையில இருந்து எண்ணிக்கை. சரி. ஆசை 20 நாள் மோகம் 30 நாள். ஓஹோ. அந்த காலத்துல. இப்ப ஆசை 6 நாள் மோகம் 3 நாள். 9 நாள் தான். சரி. நான் வர்ற காலத்துல ஆசை 6 மணி நேரம் மோகம் 3 மணி நேரம். ஓஹோ. எல்லாம் முடிஞ்சிரும். ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருது. யாருக்கு? உங்களுக்கு தான். எங்களுக்கு. பொண்டாட்டிய முத எங்க கூட்டி போவீங்க? குளத்துக்குனே. எதுக்கு கொண்டு போய் தள்ளி விடவா? அட கோவில் குளத்துக்குனே. எதுக்கு? கோவில சாமி கும்பிட்டு அப்படியே குளத்துல போய் கங்கையில நீராடிட்டு அப்படியே வந்துருவோம். முத குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும். நாங்கெல்லாம் கும்பிட்டு தான் சாமியை கும்பிடுவோம். எனக்கு தெரியும். நீ கும்பிட்டு தான் குளிப்ப. ஆமா ஆமா. இருக்கட்டும். சரி. ஒருவேளை கூட்டி போறேன். போற வழியில பொண்டாட்டி நகை கடையை பாக்க. சரி. நகை கடையில இந்த மாதிரி டோல கொண்டு தொங்க. அது டோலக்குலனே லோலாயி. கொக்கா வேலாயி. அட லோலாக்குனது. லோலாக்கு. பார்த்தோனே கேட்க ஆரம்பிக்கும். ஆமா. நம்ம என்ன நினைப்போம்? என்ன நினைப்போம்? நம்ம பொண்டாட்டிக்கு புதுசு. ஆமா நம்ம பொண்டாட்டிக்கு புதுசு. ஆமா நீ ஒரு 6 மாசம் நான் ஒரு 6 மாசம். ஏன்னா நம்ம ஊரு நம்ம மைக் செட் நம்ம வண்டி நம்ம மக்கள்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போலாமே. தம்பி ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த நம்மன்னு சேர்க்கறதால அதெல்லாம் பொதுப்படையான விஷயம். சரி. பொண்டாட்டிய நம்ம பொண்டாட்டினா வெட்டு குத்து தான் வரும். இப்ப என்னதான் பண்ணலாம்? ஏன் பொண்டாட்டி ஊம் பொண்டாட்டி. ஏய் அதான் ஊம் பொண்டாட்டி. ஊம் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டின்னு சொல்லு. அதான் ஊம் பொண்டாட்டி. இன்னும் போடு. அது என்ன படிச்சிருந்தா போட மாட்டேன். அத சொல்லு. அப்படி கேட்டோடனே நம்ம கடனை உடனே வாங்கி கொடுப்போம். சரி. அதுல இருந்து அறுக்க ஆரம்பிக்கிற பொண்டாட்டி எப்படி? செத்தனைக்கு தான் அரவணைக்கும். சாப்பிட்டுட்டு இருந்தோமா? ஆமா. இந்த தலகார வேலை அந்த பையனை பார்க்காத பாவமா இருக்கியா? அந்த பையலுக்கு போன் வந்துருச்சு. ஆமா. ஏன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டியா? சரி. வீட்டுக்கார அம்மா கூப்பிட்டுருக்கும் போல. எடுத்தோடனே அலோன்னு பேசிட்டு வைக்க வேண்டியதானே? ஆமா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி விட்டு கீழே வச்சிட்டியான். கிரகம் பாரு உன் பக்கத்துல அவன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்கான் பாரு. வீட்டுக்காரமா என்னங்க நாடகத்துக்கு போயிட்டீங்களா? சரி. ஏண்டி அப்படி கேக்குற? சாப்பிட்டுட்டு இருக்கிற முடி. சரி மாமா நாடகம் நடக்குதா? சரி. அதெல்லாம் நாடகம் நடக்குதுரி. சரி மாமா நாடகத்தை ஆடிட்டு சரி சம்பளத்தை முழுசா வாங்கிட்டு வாங்க. ஓஹோ. காலையில எல்என்டிக்காரங்க லோனுக்காரங்க வருவாங்க. இப்படி போட்டு இருக்கிறதே பொண்டாட்டி. சரி. நான் எல்லாம் கல்யாணம் பண்ணல. ஆனா 6 வீடு கட்டியிருக்கேன். கல்யாணமே பண்ணல. ஆனா 6 வீடு எப்படி கட்டின? நீங்களா வீடு கட்டிருக்கீங்க? நாங்களா வீடுல கட்டினதே இல்ல. ஆனா கட்டணம் பேஸ்மெண்ட்டோட நிக்குது. பப்பாட்டி வச்சிருக்கீங்களா? பப்பாட்டில வச்சிருக்காரு பெட்டிக்காரரு. வச்சிருக்காரா? ஆனா கட்டணம் பேஸ்மெண்ட்ல நிக்குது மேல வர மாட்டேங்குது. பப்பாட்டி வச்சுமா? வச்சிருக்காருனே. கிரகத்தை பாரு. ஏன்? நான் வப்பாட்டி வச்சுதான் 6 வீடு கட்டினேன். குரு வப்பாட்டி வச்சிருக்காரு. கட்டணம் தான் மேல வர மாட்டேங்குது பேஸ்மெண்ட்லயே நிக்குது பல வருஷமா. உங்க வப்பாட்டி என்ன வேலை செய்யுது? 100 நாள் வேலைக்கு போகுதுனே. 100 நாள் வேலைக்கு போனா மசர்ல கட்டடம் மேல வரும். ஏன் வப்பாட்டி யாருமே டீச்சர். ஈச்சர் இல்லையா டீச்சர். ஓ டீச்சர். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். சரி. 50,000 நம்மளுக்கு 50,000 அவளுக்கு. அப்ப கணக்கு போடு. கணக்கு போடு மொத்தம் 3 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஓஹோ. பாத்தியில எப்படி இருக்கானே? 3 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற நீ ஏனே பப்புன் போடுற? அப்படி பப்புன் போறது இல்லாம எங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்க போறப்ப நான் சாக வரல உங்களை விட மாட்டேன்டி. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கற்ற கலையை மறக்க கூடாது. ஓ கலை. எங்க 6:30க்கு தான் எந்திரிச்சு. அட கலைனே. அதனால சரி வப்பாட்டி வச்சா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சரி. இல்லன்னா முன்னேற முடியாது. பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும் வப்பாட்டியும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கட்டும். 2 வண்டி வச்சு ஓட்டுவோம். சரி. எந்த வண்டியில ஆயில் லீக்கேஜ் ஆகி புகைய குப்புன்னு தள்ளுதோ அத ஓரம் கட்டி நல்ல வண்டியை ஓட்டுவோம். அதுவும் புகை தெளிச்சுனா வேற வண்டியை மாத்த. அதுவும் புகை தெளிச்சுனா அப்புறம் 3 ரோட்ல உட்கார்ந்துகிட்ட கோட்றான் பிச்சை தான் எடுக்கணும். ரெண்டுமே நல்லா இருக்கட்டுமே. பொண்டாட்டியே வாழ்க வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டியே வாழ்க வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டியே சேர்த்துக்கிற புண்ணிய வாழ்களுக்கு வணக்கம். ஐயா பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்க புண்ணியவர்களுக்கு வணக்கம். காதலில் தோல்வியுற்று மூட்டை மூச்சு மறந்து கொடுத்து கைலாசம் போனவருக்கு வணக்கம். போய்தா 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 போய்தா. மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவருக்கு வணக்கம். ஐயா மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவருக்கு வணக்கம். மாற்றினானா? பேரன்பு கொண்ட பெரியார்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலை ரிஷப மக்களே, இவ்வூர் நாட்டாமக்கராஜ் அவர்களே, ஊர் தலைவராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் ராஜ நடிகருமாகிய சாமிக்கண் அவர்கள் நாடக கலைகள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பேப்பர் வெளியில கொடுத்து விடுங்க. சரி. மீட்ல ஹலோ கொஞ்சம் எகோ சொன்ன ஹலோ எனக்கு பேச வேணாம் என் வாய்ஸ் ஹலோ. ஹலோ
சரி போலாமே. விதவிதமா சோப்பு சேப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிற வெங்கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில. நெஞ்சு மேல இருக்குடா. அட உடைய கை மாறி போயிருச்சு. நாங்க 2 பேரும் பிஞ்சில அட எங்கேயும் போய் கொஞ்சில டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டுடைடா டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டுடைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வாங்கி வந்த முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் கள்ளங்கா தள்ளாவோ வீட்டு முன்னால காலையில் இருந்து கொள்ளம் போட்டு கையில் கதல சவுண்டு கேட்டு நானும் இழந்தடா. எழுந்து பார்த்ததுல ஜன்னல திறந்தடா கொஞ்சம் மறிய கண்ணுல பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா அப்புறம் நான் அவளை பார்த்தேன். என்னாச்சு? கண்ண முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா தூக்கு போட்டு சாவுடா டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டுடைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவங்கெல்லாடி. சென்னை மாநகரிலே சவுத் ஓஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் கிளசு வாங்கி தந்த பகவான் கடையில் கட்பீசு வாங்கி தந்த கண்ணில் ஆள வெட்டத்த ஜாக்கெட்டு தச்சு தந்த தேவி தேட்டர் கதரோட்ட படம் பார்த்தேன். அவ என்ன தொட்டா சரி நான் அவளை தொடல. ஏன் கொரோனாவா இல்ல எய்ட்ஸ். கண்ண முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டுடைடா டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டுடைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நான் முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவங்க இல்லாடி. என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க 2 பேரும் பிஞ்சில அட எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டுடைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டுடைடா டாவு டாவு டாவுடா டாவில் நாட்டுடைடா. ஐயா 4 பேத்துக்கு கொடுக்குறேன். என்னத்த? வணக்கத்தை. வணக்கம். நாங்க கொடுக்குறோம் காலையில. என்ன வாழைப்பழம் பேரிச்சம்பழம் சம்பளம். நல்ல வேலை. என்ன எங்க பழம் நினைச்சியா? ஓம் போல புழு புழுன்னு இருக்கும். நேத்த வச்ச வாயவே எடுக்கவே மாட்டேன்ட்டு அப்புறம் என்ன? நான் உங்க 4 பேத்துக்கு வணக்கத்தை கொடுத்தேன். ஏன் தெரியுமா? ஏனே? நீங்க 4 பேர் எனக்கு தெய்வம். சரி. ஆனா நம்ம அத்தனை பேத்துக்கும் தெய்வம் தெய்வம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஆமனே. ஏன் தெரியுமா? என்ன? அவங்க முதலாளிங்க நம்ம தொழிலாளிங்க. ஹலோ, பெரும்பள்ளி கிராமம் ஸ்ரீ கோட்டை முனியப்ப சுவாமி கந்திரையை முன்னிட்டு ஊர்பத்த மகன் எஸ் ராசு குடும்பத்தார் அவர்கள் நடத்தும் ஸ்ரீ பிரார்த்தனை நாடகமாக பெரும்பள்ளி மந்தியில் அமர்ந்து சிங்கார கலையரங்கில் இங்கே சிறப்பு அழைப்பாளர் வருகை தந்துள்ள கோட்டைப்பட்டி ஊர்நாயக்கர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடைய போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அழகர் நாயக்கம்பட்டி திரு ஆர் இளங்கோ ஒன்றிய கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.
கோட்டைப்பட்டி திரு சாமிக்கண்ணு நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எம் சுருளிராஜ் திமுக மாவட்ட பிரதிநிதி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி தனலட்சுமி முருகன் அவர்கள் மகன் சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு மைக் செட் அமைத்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அங்கையா மகன் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த திரு பூசாரி ராமையா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்புக்குரிய அருமை சகோதரர் மாவட்ட பிரதிநிதி சுருளி அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள். கொஞ்சம் வாங்கண்ணே. எங்கே இருக்கிறீங்க? கொஞ்சம் வாங்க. பொன்னாடை போத்த எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க. சுருளி அண்ணா எங்கே இருக்கீங்க? ஒனே சுருளி அண்ணா எந்தனா உனதா ரெண்டுனா யாரையா கூப்பிடுற? உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ பேசாம இரு. வன் நோர்ச்சுடுமா எப்போ பூ காட்ட பட்டினோட. என்ன நீ பாட்டு ஹிந்தில பேசிட்டு இருக்க? பேசாம இருப்பா. அப்பப்போ வரும். கண்டுக்கப்படாது. சரி ஓகே. நான் சொல்லியானோ ஆட யாராது? சரி வரும்போது போட்டுக்கலாமா? சரி வரும்போது போட்டுக்கலாம். வந்துட்டாரா? சரி உட்கார சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். ஏய் அப்படி என்ன தெரியுமா? என்னது? எல்லாரும் எந்திரச்சு வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம். உட்காருன்னு சொல்றா. அப்படியா? சரி இருக்கட்டும். உங்க 4 பேருக்கு வணக்கத்தை தேவர் கிருஷ்ணய்யா அவர்களை விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கிறார்கள். தேவர் கிருஷ்ணய்யா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறார்கள். இவனா போயிட்டு வரதுக்கு 4 நாள் ஆகும் போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். வர்றாங்களா? வாங்க வாங்க. சரி கூத்த கெடுக்க போறேன். அது மட்டும் தெரியுது. கொசவப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி பிச்சமுத்து அவர்களை விழா மேடைக்கு வரும்படி அழைக்கிறார்கள். ஐயா கொஞ்சம் வாங்க. தம்பி வணக்கத்தை. ஏன் தெரியுமா? ஏனே நீங்க 4 பேர் எனக்கு தெய்வம். சரி. ஆனா நம்ம அத்தனை பேருக்கு தெய்வம் தெய்வம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஏன் தெரியுமா? ஏனே அவங்க முதலாளிக நம்ம தொழிலாளிக. ஓஹோ தொழில் செய்ய வந்திருக்கிறோம். சரி. முதலாளிக நம்ம கிட்ட வேலையை வாங்கணும். ஆமா. வேலை வாங்குறத விட்டுவிட்டு சரி பொண்டு அனுப்பிச்சு முடிஞ்சோனே பாப்பறக்கான தூங்க கூடாது. தூங்குனா என்ன பண்ணுவ? தண்ணி போட்டு எழுப்புவேன். ஓல்டு மங்கா விஸ்கியா பிராண்டியா 1848 பகாடி லெமனா வோட்காவா கிங் லூசா
அட குடியாரப்பால. ஏய் நீ தானே தண்ணி போட்டு எழுப்புறேன்னு சொன்ன. ஏய் அந்த தண்ணி இல்ல, ஆ, உள்ள பச்சை தண்ணி 2 குடம் வச்சிருக்காங்க. தெளிவா சொல்ல வேண்டியதானே. கட்டபொம்மை நாடகம் பொன்னர் சங்கரன மட்டும் 2 குடம் வரும் தெரியுமா? எப்படி எதுக்கு? கட்டபொம்மை விருத்தம் போடுவாரு, அரை குடம் காலி. ஆ, சொல்லி அவருடைய சார்பாக அவருடைய மகன் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. சரி, எதுல விட்டேன்? வாயில. ஏய் சோறு திங்கிற வாயிலையா? ஆ, கரகத்தை பாரு. சரி அவங்க பச்சை தண்ணி உள்ள வச்சிருக்காங்க. சரி. ஏன் தெரியுமா? ஏனே? கட்டபொம்மை விருத்தம் போடுவாரு. ஆமா. விருத்தம் உடனே அரை குடத்தை காலி பண்ணிடுவாரு. சரி. ஊமத்தர விருத்தம் போடுவாரு. காசு வாங்கிக்க. அவர் ஒரு அரை குடத்தை காலி பண்ணிடுவாரு. சரி. அப்புறம் மீதி இருக்கிற ஆளுங்க ஒரு குடத்தை காலி பண்ணுவான். இருக்கட்டும். படி படி. ஊர் பெரியதனம் ராஜ், மாரியம்மாள், முனியாண்டி, அம்சவள்ளி, வருண் பெருமாள், சர்வேஸ்வரன், பிரபந்தனா. இவங்க நாடகம் வச்சவங்களாங்கண்ணா. சரி, இவங்க நான் சொல்லும்போது சொல்லிடுறேன். சரி, நான் வேற ஸ்கூல்ல படிக்கிறப்ப கூட பரிச்சை பேப்பர் இப்படி படிச்சது இல்ல நீ. நான் 3ஆம் கிளாஸ் 3 வருஷம் படிச்சிருக்கேன் தெரியுமா? சரி, ஒரு தெரியும். இருக்கட்டும். சரி, நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கலாம். போலானே. முந்தா நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சியா? என்ன பெரிய காரியமா? நான் விஷயங்கிற நீ காரியங்கிற. கருமாதியா, கற்பழிப்பா, கொலையா, என்னன்னு? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏண்டா உன் கூட சேர்ந்தெல்லாம் எப்படி இருக்கும்? என் கூட சேர்ந்தவங்கள பூரா நான் கொண்டுட்டு போயிட்டேன். தூக்கி மேல கொண்டு போயிட்டேன். வாழ்க்கையில முன்னேத்திட்டேன். நல்ல ஓஹோ. அதாவது காரியம் வேற விஷயம் வேற. முந்தா நாள் என்ன நடந்துச்சுன்னா? என்ன நடந்துச்சு? ஆடு நடந்ததா, மாடு நடந்ததா? ஏய் அது இல்லையா, இந்த வேடசந்தூர் பக்கத்துல ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு. வேடசந்தூர் பக்கமா? அவரு அந்த அப்பனம்பட்டியாரு. ஏய் அப்பனம்பட்டியாராது? அப்பனம்பட்டியாரா? நீங்க தான் அப்பனம்பட்டியாருங்கறீங்க. அவர் போன்ல பேசுறப்ப தம்பி தம்பி நான் அம்மனகுண்டியார் பேசுறேனாரு. அட அவர் வாயில பல்லு இல்லனே, பொக்கவாய். பொக்கவாயா? தொர்ரி. தொர்ரி அப்படி சொல்லு. ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு. சரி. தம்பி தம்பி பழனிக்கு பக்கத்துல ஒரு நாடகம் வாங்கிட்டேன். அந்த ஊர்ல வால் டீப்ல பாத்துட்டு உடனே. ஏய் வால் டீப் இல்ல, அது யூடியூப். என்ன டீப்போ? அந்த டீப்ல பாத்துட்டு உடனே தான் கேக்குறாங்க. சரி அப்படினாரு. கிழங்கு பாரு, உன்னைய போய் கேக்குறாங்க பாரு அவங்க. என்ன செய்யறது? அதெல்லாம் பெரும் பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு, பேசாம இரு. சரி அப்படி சொன்னோடனே சரிங்கய்யா தேதியை சொல்லுங்கன்னு தேதியை சொல்லிட்டாரு. சரி. அன்னைக்கு இங்க பாருங்க, அதிர்ஷ்டவசமா காரைக்குடி பக்கம் ஒரு நாடகம். அது கார்த்திகை மாசத்துல நாடகத்துக்கு போயிட்டேன். பாக்க போயிருக்க? பாக்க இங்க இருந்து காரைக்குடி போவாங்களா? அப்புறம் நாடகம் நடிக்க போயிருக்கேன். சரி. போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி எத்தனை? மதியம் 2 மணி. வந்து இறங்கி பார்த்தா மணி 2 ஆயிருச்சு. சரி. 2 மணிக்கு மேல போய் தூங்கினா என்ன ஆகும்? என்ன லேட் ஆயிருமே, நாடகத்துக்கு போக முடியாது. ஆமா. நான் போய் தூங்கவே இல்லை. சரி. போனேன், குளிச்சேன், பேக் எடுத்தேன், கிளம்பிட்டேன். பஸ்ல ஏறி உட்காந்தா. சரி. பஸ் போகுது போயிட்டு தான் இருக்குது. எதுல போகுது? ரோட்ல தான். ஓஹோ. அது வாடகை போயிட்டு இருக்குது. ராத்திரி 8 மணிக்கு கொண்டு போய் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. சரி. மணியை பார்த்தேன், மணி 8 மணி ஆயிடுச்சு. ஓஹோ. ஆஹா மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு மேல போய் நம்ம எப்ப நாடகம் ஆரம்பிக்கிறது? நாடக ஏஜென்ட்டுக்கு போன போட்டேன். சரி. அவர் எடுத்தோடனே அலோனாரு. ஐயா எங்க இருக்கிறீங்கன்னு. சரி. தம்பி நாடகம் பேசின ஊர்ல இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னாரு. சரி. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஐயா நிக்கிறேன்னு. சரி அங்கேயே இருங்க தம்பி. சரி. நான் வந்து கூட்டி போறேனாரு. ஓஹோ. ஏன்னா எனக்கு ஊர் தெரியாது. ஆமா. சரி வருவாருன்னு நிக்கிறேன். மணி 8:30. அஜிஜி வந்தாரா இல்லையா? 8:45. 9 வந்தாரா இல்லையா? ஆளு வரவே இல்லை. அஜிஜி அப்புறம் என்னாச்சு? எனக்கு பசி வேற, தூக்க கலக்கம் வேற. ஓஹோ. சரி ஏஜென்ட் வர்றதுக்குள்ள எதையாவது சாப்பிடலாம் அப்படின்னு பழனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் தேடுறேன். சரி. ஒரு ஹோட்டல் கூட இல்ல. ஒரு குவார்டரும் இல்லையா? கோட்டரா? ஹோட்டலா சாப்பிடுறதுக்கு? அப்படி தெளிவா சொல்லுனே. எல்லாம் ஜாதி கிடக்குது. சரி நம்மளுக்கு இன்னைக்கு சோறு கிடைக்காது. சரி அப்படின்னு இப்படி திரும்பினேன் பாரு. இந்த மூலையில ஒரு பெட்டி கடை ஒண்ணு. ஏய் இத பார்த்தா பெட்டி கடை தெரியுதா? அட அங்க பஸ் ஸ்டாண்ட்லப்பா. தெளிவா சொல்லு, இங்க காமிக்காத. அட அந்த வாடத்துல தான் இருந்துச்சு. பெட்டிக்கார மேல இங்கேயும் முழிக்கிறாரு. பெட்டி கடை இருந்துச்சு. சரி. அங்க போய் பாக்குற இந்த இவ்வளவு நீளம் என்னதானே பச்சை கலர் அப்படி கோணையா தொங்குச்சு. உன்னோடது மாதிரியே. நீ விளம்பரப்படுத்த சொன்னாங்களா? இல்லனே கோணையா தொங்குச்சுன்னா எப்படி? அட அந்த பழம், அந்த பச்சநாடம் பழமா? பச்சநாடம் பழம். தெளிவா சொல்லுங்க. அப்படி அந்த பழம் தொங்கிட்டு இருந்துச்சு. சரி இதுல ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா சரி வயிறு நிறைஞ்சிரும் நினைச்சுக்கிட்டு ஒரு பழத்தை வாங்கி கையில தான் முடிச்சேன். சரி. ஏஜென்ட் போன போட்டாரு. என்னடா கூப்பிடுறாருன்னு அலோனே. சரி. ஐயா சொல்லுங்கண்ணே. தம்பி எங்க இருக்கிறீங்கன்னாரு. சரி. அட பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஐயா நிக்கிறேன்னு. சரி தம்பி பேக் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போங்கன்னாரு. ஏன் என்னாச்சு? அதைத்தான் நானும் கேட்டேன். என்னையா பழனிக்கு வர சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்றீங்கன்னு. தம்பி ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. சரி. நாடகத்தை நிறுத்திட்டாங்க. ஓஹோ. உங்களுக்கு
இன்னைக்கு அவ்வளவுதானாரு. அவ்வளவுதான். சரி ஆண்டவன் படி போட்டது அவ்வளவுதான் ஆ, அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருந்தேன். சரி. எங்க ஊர் பஸ் வந்துருச்சு. 2 நம்பர் பஸ், கடைசி பஸ். காலையில 6 மணிக்கு தான் பஸ். அஜிஜோ, என்னடா செய்யறதுன்னு பஸ் வந்துருச்சா, பேக்க தூக்கி கீழே சொருகிட்டேன். எதுக்குள்ள? சீட்டு கடையிலையா. சரி. கூட்டம்னால கூட்டம், சரியான கூட்டம். பஸ்ஸுக்குள்ள ஏன்னா முன்னாடியும் தள்ளுறாங்க பின்னாடியும் தள்ளுறாங்க. என்ன முன்னாடி தள்ளி பின்னாடி தள்ளுறாங்களா? கூட்ட நெரிசல். கூட்டத்துக்குள்ள பின்னாடி தள்ளுறாங்க. அடிச்சு புடிச்சு உள்ள ஏறிட்டேன். ஏறினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன? வாழைப்பழம் வாங்கணுமே, சாப்பிடலையான்னு. அஜிஜோ, ஆமல்ல. பழத்தை கையில பிடிச்சிட்டே இருக்கிறேன். என்ன பழத்தை? இவ்வளவு கூடுதல சாப்பிட்டா வீணா போயிரும். சரி. ஏன்டா பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னு பின் பாக்கெட்ல சொருகிட்டேன் பழத்தை. ஆமா. சரி. பின் பாக்கெட்ல சொருக எனக்கு தூக்கம் வந்துருச்சு. கருமணில மனுஷனா பழத்தை செருகும் போதே தூக்கம் வருதுங்கிறிய, நீ எல்லாம் விளங்குவியா? தூக்கம் கட்டு போயிருக்கிறியா? பழத்தை செருகும் போது தூக்கம் வருதா உனக்கு? நீ ஒரு நாளைக்கு தூக்கம் கட்டு சொருகி பாரு. பழம் எங்கன கிடக்குது, நீ எங்கன கிடக்குன்னு தெரியாம கிடப்ப. சரி விடு விடு. பின்னாடி சொருகிட்டேன். சரி. சொருகுனே தூக்கம் வந்துருச்சு. பஸ் தம்பியை பிடிச்சிட்டு தூங்குறேன். சரி. தம்பியை பிடிச்சிட்டு தூங்குறியா? தம்பி இல்லையா, கம்பி. கம்பியா? நான் கூட தம்பியை பிடிச்சிட்டு தூங்குறியான்னு நினைச்சேன். கம்பிய பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ஸும் கிளம்பிருச்சு. சரி. பஸ் கிளம்பி ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சு. சரி. நான் முழிச்சு பார்த்தேன். ஆஹா, நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கோம். பஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இந்த வாழைப்பழம் இருக்கா இல்லையா பாக்கணும்ல. யாராவது எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? 10 ரூபா போட்டு வாங்கிருக்கும்ல. வாழைப்பழத்தை தொட்டு பார்த்தேன். சரி. பழம் இருந்துச்சு. சரி, அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு தூங்கலாம். சரி. மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். பஸ் திண்டுக்கல் வந்துருச்சு. சரி. திண்டுக்கல் வந்தோடனே நானா முடிச்சுக்கிட்டேன். எப்படி? கண்டக்டர் எழுப்ப வேண்டியது இல்ல, விசில் அடிக்க வேண்டியது இல்ல. சரி. ஆனா எந்திரிச்சுக்கலாம். அது எப்படி திண்டுக்கல் வந்தா